எல்லா சாப்பாடுமே ட்ரை பண்ணியாச்சு. இந்த புரோட்டா மட்டும் ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே கஷ்டமான விஷயம் புரோட்டா செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க புரோட்டா செய்கிறது. அன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணது சூப்பராகவே வந்துருந்துச்சு. அன்றைக்கே ரெடியாக இருந்துச்சு. ஓகே இன்றைக்கி நம்ம பண்ணி பார்க்கலாம் திரும்பன்னு சொல்லிட்டு தான் சிக்கன் கிரேவியோட வச்சு சாப்பிடணும் போலே இருந்துச்சு. சரி அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் சிக்கன் வேண்டி சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மசாலாலாம் ரொம்ப போடாமல் ஒரே மசாலா எல்லாத்துலேயுமே ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டு தாளிச்சிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது கூடவே முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா மட்டும் ஊற வச்சு அரைச்சி சேர்த்து கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சூப்பரான கிரேவி ரெடி. டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா அது கூடவே புரோட்டாவும் போட்டாச்சு. புரோட்டா வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க. நான் கூட ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். இதில் மெயினான விஷயமே நல்லா அந்த புரோட்டாவை கையால் அமுத்தி விட்டு கடாயில் போட்டு எடுத்துட்டு நல்லா அடிக்கணும் கையில். எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டான புரோட்டா ரெடி ஆகும். அது கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் சித்தப்பாலாம் புரோட்டா போடுவாங்க. அவங்களாம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மாஸ்டராக இருந்ததுனால என்னைக்காவது ஒரு நாள் போட்டு தருவாங்க. இல்லைனா கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நானே வீட்டில் போட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வீட்லேயே புரோட்டா போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.